இருக்கு. இன்டர்மீடியட் ரேஞ்ச் பெலாஸ்டிக் மிசைல்ஸ் இருக்கு அவங்க கிட்ட. 2000 கிலோமீட்டர் செல்லக்கூடிய மிசைல்ஸ் இருக்கு. அது இஸ்ரேல் அதை வச்சு தான் இஸ்ரேல் தாக்கிட்டு இருக்காங்க. அதை வச்சு தான் தாக்குவாங்கன்ற பயத்தை தான் கெரால்ட் ஃபோர்டையும் அப்ரஹாம் லிங்கனையும் அந்த இடத்த விட்டு அகற்றி இருக்காங்க அமெரிக்கா. அது இல்லாம மற்ற அமெரிக்க தளவானங்கள் எல்லாமே வந்து அவங்களால இந்த மிசைல்ஸே இல்லாம மற்ற ஃபதே 1 ஃபதே 2 இன்னும் சொல்ல போனா மற்ற மிசைல்ஸை வச்சு அவங்களால தாக்க முடியும். ஈரானோட வலிமை வந்து அவங்களோட ஏவுகணைகள்லையும் அவங்களோட ட்ரோன்கள்லையும் இருக்கு. இஸ்ரேலோட வலிமை வந்து அவர்களோட விமானப்படை மீது இருக்கு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா விமானப்படை தளங்கள் மீதும் தாக்குதல் நடக்கின்றன. அதே ஏர்போர்ட்டுகள் மீதும், ஏர்போர்ட்ன்றது வந்து பொதுமக்கள் யூஸ் பண்றது, அது மேலேயும் தாக்குதல் பண்றாங்க. ராணுவ தளவானங்கள் மீதும் தாக்குதல் பண்றாங்க, விமானப்படை தளவானங்கள் மீதும் தாக்குதல் பண்றாங்க. அப்போ ஒரு பிளேன் டேக் ஆஃப் ஆச்சுன்னா எங்க லேண்ட் ஆகும்? ரெண்டாவது, எவ்வளவு வெப்பன்ஸை வந்து நீங்க சொஃபஸ்டிகேட்டட் ஒரு 4 மில்லியன் டாலர் மதிப்புள்ள ஒரு ஆயுதத்துக்கு எதிராக ஈரான் உபயோகிப்பது $20,000 மதிப்புள்ள ஒரு ஆயுதம். 4 மில்லியன் டாலர் ஆயுதம் எங்க, $20,000 ஆயுதம் எங்க? தமிழகத்தின் பல MP MLAக்களின் வெற்றிக்கு வித்திட்ட King 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது.